கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று கர்த்தரின் ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற ஒரு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானித்து செபித்து கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி, நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு. இந்த வசனத்தை வாசிக்கும்போது யாரெல்லாம் இப்படி யோசித்தீங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். 1000 மடங்கு இல்லை ஏசப்பா, எங்களுக்கு 1 மடங்கு கொடுங்க, அது போதும்னு எத்தனை பேர் நம்ம நினச்சிருக்கக்கூடும். கர்த்தர் மெய்யாகவே 1000 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. இந்த ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற 2 காரியங்களை நாம் இந்த நாளில் தியானித்து செபித்து முடிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை நோக்கி முத்தம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கு. இந்த நாளில் குமாரனுடைய கோபம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கோபம் நம் குடும்பத்தில் காணப்படாதபடிக்கு அவருடைய தயவிற்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய விலையேற பெற்ற அந்த இரத்தத்தை சிந்தி மீற்ற அந்த அன்பை நினைத்த நம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பிள்ளைகள் மத்தியில், குடும்பத்தில், ஊழியத்தில், விசேஷமாக இந்த நாட்களில் தேசத்தில் காணப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய காரியத்திற்கு விரோதமாக செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கோபம் நம் தேசத்தில் வராதபடிக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நாம் வழியில் அழிந்து போகாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு அவருடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சி இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, நாங்கள் என்னென்ன காரியத்திலலாம் உங்களை கோபப்படுத்துகிறோம், எந்தெந்த எங்களுடைய கிரியைகள் உங்களுக்கு கோபமாக இருக்கிறது, எங்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு மறைவாய் செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் வெளியே கொண்டு வாங்கன்னு யோபு எப்படி தன் பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டது போல் இந்த நாளிலே நம்ம செபிப்போம். பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, தேசத்திற்காக, ஊழியத்திற்காக, 5 விதமான ஊழியர்கள் மத்தியில் காணப்படுகிறதான எல்லா தேவ கோபமும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளினால், கள்ள போதகர்களினால், கள்ள அப்போஸ்தலர்களினால், கள்ள சுவிசேஷர்களினால், கள்ள மேய்ப்பர்களினால் இந்த நாளில் சபையில் கர்த்தருடைய கோபம் அதிகமாய் கொண்டு இருக்கு. பிரியமானவர்களே, நாம் ஒருமனப்பட்டு நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இசப்பா, நான் கோபப்படுகிற மாதிரி எங்கள் குடும்பத்தில் எதனா இருக்குமா, இல்லை எங்கள் பிள்ளைகள் மத்தியில், இல்லை ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டு இருப்பவர்கள் இந்த ஜெபத்தில் இருப்பீர்களானால் ஊழியத்தில் கர்த்தருடைய கோபம் காணப்படாதபடிக்கு மெயினாக தேசத்துக்காக, எஸ்ப்பா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எஸ்ப்பா, எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான உமக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளையும் என் தேவன் நீக்கி போடுவீரா ஷக்கல்லா தூரானா மாறாபா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த நாளில் நம்ம ஒருமனப்பட்டு குமாரனுடைய கோபம் நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்மளை பிரியமான பிள்ளைகளாக பார்க்கும்படியாக நம் கண்களை மூடி முதலாவது இந்த செப குறிப்புக்காக செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அப்பா உங்கள் கோபம் விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடுகளில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே கணவன் மனைவிக்கு மத்தியில், ஆண்டவரே விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் அருவருப்புகளும் இந்த நாட்களிலே பெருகி கொண்டு இருக்கிறது ஐயா. பிள்ளைகளை தொடாதபடிக்கு என் தேவன் ஐயா உங்கள் கோபம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் காணப்படாதபடிக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறைவாய் செய்கிற காரியங்களை நீங்கள் வெளியே கொண்டு வாங்கப்பா. பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே.
ஆவியானவர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுக்கு ஆண்டவரை வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஊழியத்தில் ஆண்டவரை கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரை உம்முடைய வேலை அசதியாய் செய்யாதபடிக்கு ஆண்டவரை கோபத்தோடு ஆண்டவரை அப்பா அந்த ஊழியத்தில் ஆண்டவரை உங்கள் நாமம் ஆண்டவரை தூஷிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை அப்பா உங்கள் கோபம் ஊழியத்தில் இல்லாதபடிக்கு உங்கள் ஆசீர்வாதம் ஆண்டவரை ஊழியத்தின் மேலே ஊழியக்காரர் குடும்பங்கள் மேலே நீட்டப்படட்டும். ஊழியக்காரங்க பிள்ளைங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. உங்களுடைய கோபம் ஆண்டவரை குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவர் பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய பாதத்தை இந்த நாளிலே நாங்கள் முத்தம் செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா நாங்கள் வழியிலே அழிந்து போகாமல் இருக்க உங்கள் இரக்கத்திற்காக நாங்கள் கெஞ்சிக்கிறோம். உங்கள் இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அப்பா இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் என்னென்ன கோபம் இருந்தாலும் என் தேவன் நீக்கி போடுங்க ஆண்டவரே. உங்கள் கிருபை அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. உங்கள் கிருபை ஆண்டவரை அவர்களோடு ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பெருகட்டும் ஆண்டவரை. 1000 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா தேவ கோபமும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது நிர்மூலமாக கட்டளை ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக ஆண்டவரே. 1000 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு அந்த நித்தியத்திற்கு பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவரே தகுதி உள்ள குடும்பங்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாக ஊழியர்களாக சபையாக அப்பா காணப்படட்டும். தேசத்தையும் அப்படியே ஆசீர்வதிக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆமென். அடுத்ததாக நாம் செபிக்கலாம். 2வது ஒரு ஜெப காரியம். ஃபஸ்ட்டு தேவனுடைய கோபத்துக்காக நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தருடைய சாபம் நம் குடும்பங்களிலே இருக்குமானால் கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் நீக்கி போடும்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வார்த்தை, நீ துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கும், நீதிமான்களுடைய வீட்டையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த நாட்களிலே நம்மளுடைய வீடு நீதிமானுடைய வீடாய் அதிக பொக்கிஷங்கள் நிறைந்த வீடாய் காணப்படும்படியாக துன்மார்க்க காரியங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு கர்த்தரின் சாபம் நம் குடும்பத்திலே காணப்படாதபடிக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்ற அந்த உணர்வோடு கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் எந்த சாபமும், ஆண்டவர் சொன்னார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று, அந்த மரத்தில் இயேசுவே சாபமானார் நம்மளுக்காக. ஆம் பிரியமானவர்களே, அப்போ மறுபடியும் இப்போ நம்ம சாபத்துக்காக நம்ம ஏன் ஜெபிக்கணும்? நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய அந்தரங்க காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள் கர்த்தர் பார்க்கும்போது பிசாசானவன் குற்றப்படுத்தி நம்ம குடும்பங்களில் சாபத்தை கொண்டு வர கர்த்தர் இடம் கொடாதபடிக்கு நாம் திறப்பிலே நிற்போம். ஒருவேளை அவருடைய இரக்கம் இன்னும் நம்மளுக்கு தயவாய் நீட்டப்பட்டு இருக்கிறதை நாம் உணராமல் சாபத்திலே நாம் இருந்து சாபத்திலே மரிப்பது தேவ சித்தம் அல்ல. பிரியமானவர்களே, நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் விழுந்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் இந்த நாளிலே கரத்தை பிடித்து தூக்கி நம்மை செய்யமெடுக்கும்படியாக அவருடைய பாதத்திலே திறப்பிலே நிற்கும்படியாக அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படியாக துன்மார்க்க கிரியைகள் நம் குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியிலே ஊழியத்தில் விசேஷமாக தேசத்தில் காணப்படாதபடிக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எங்கள் குடும்பத்தில் கர்த்தரின் ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கணும், எந்த சாபத்துக்கும் இடம் இல்லை, சபிக்கப்பட்டவனை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் என்று அவனை எல்லா பக்கமும் அவன் நம்மளை எங்கே பார்த்தாலும் சாபத்தில் சபிச்சு நம்மளை நிர்மூலமாக்க வேண்டும் என்ற பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலே எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார்.
நம்மளுக்கு தெரிந்து எவ்வளவோ காரியங்கள் கர்த்தரிடத்தை ஒப்பு கொடுத்து நாம் மனம் திரும்பியிருப்போம். ஆனால் மறைவாய் இருக்கிற காரியங்கள் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் வீட்டை நீங்கள் விசாரிக்கும் போது ஒரு சாபமும் இல்லாதபடிக்கு வீடாகிய உங்கள் இருதயத்திற்குள்ள எந்த ஒரு சாப கிரியைகள் காரியங்கள் இருக்குமானால் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை இந்த நாளிலே நம்மை ஆசீர்வாதமான சந்ததியாக அநேகருக்கு நம்மளை எடுத்து ஆசீர்வாதமாக பயன்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஒரு திசை கர்த்தரத்தை ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் உங்கள் விசுவாசத்தின்படி எனக்கு எந்த சாபமும் இல்லை, நான் ஜெபிக்க வேண்டியது இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கர்த்தருக்கு சோத்திரம். ஆனால் அநேகர் இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சாபத்தோடு திரிகிறார்கள், பாவத்தோடு இருக்கிறார்கள், பாவத்திலே அவர்கள் போஜனம் பண்ணுகிறார்கள், பாவத்திலே அவர்கள் மரித்து போகிறார்கள். அவர்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க, நல்லது. இதனால் தேசத்தில் எவ்வளவோ சாப காரியங்கள், பாவ கிரியைகள், பெண்கள் மத்தியில் கேட்கிற ஒவ்வொரு நியூஸையும் நம்ம பார்க்கும்போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. இந்த நாட்களில் பெண்களாகிய நாம் எழும்பி நம்ம குடும்பங்களுக்காக திறப்பில் நின்று தேசத்திற்காக நாம் மன்றாடுகிற வேளையில் கர்த்தர் இந்த ஜெபத்தை பிரியமாய் பார்ப்பார். இந்த ஜெபம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளிலே இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் ஜெபிக்கிற வேளையில் தேசத்தில் எல்லா சாபத்தையும் மதுபான கடைகளையும் இயேசுவின் நாமத்தினால முன்னோர்களுடைய பாவங்கள், பாரம்பரிய சாபங்கள், எல்லா அருவருப்பான கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும்படியாக நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் தேசத்தில் ஆண்டவரை அப்பா தகப்பனே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். காணப்படுகிற எல்லா அருவருப்புகள், எல்லா சாபங்கள், விசேஷமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ஆண்டவரே அப்பா நீதிமான்களுடைய வீட்டில் பொக்கிஷங்கள் இருக்கட்டும். சாபத்தை எல்லாம் என் தேவன் நிர்மூலமாக்கி போடுவீராக. சங்கார தூதன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடாதபடிக்கு வேலி அட்டைக்க ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த வேலையில் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ஊழியக்கார குடும்பத்தில், ஊழியத்தில், சபைகளில் ஆண்டவரே கர்த்தரின் ஆண்டவரே வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்பா. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கென்று நிற்கிற ஆண்டவரே ஊழியர்களை அப்பா வல்லமையாய் எடுத்து இன்னும் அதிகமாய் உமக்காக ஓடும்படியாக அசதியாய் நிர்விசாரமாய் ஏனோ தானோம் என்று கர்த்தருடைய வேலையை செய்யாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்குதப்பா. அவங்க ஆண்டவரே ஊழியத்திலையும் விசுவாச குடும்பத்திலும் முடிவு பரியந்தம் நிலை நின்று உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா சாபத்தையும் என் தேவன் ஆசீர்வாதமாய் போட்டு ஆண்டவரே அப்பா நீங்கள் இந்த நாளிலே நாங்கள் செபிக்கிற வேலையில் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். ஆமேன். அடுத்ததாக ஃபஸ்ட்டு கோபத்தை நாம் பார்த்துட்டோம். தேவனுடைய கோபம் நம் குடும்பத்திலையும் தேசத்திலும் ஊழியத்திலும் இல்லாதபடிக்கு செபித்திருக்கிறோம். ரெண்டாவது கர்த்தருடைய சாபம் நம் குடும்பத்திலே காணப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் செபித்திருக்கோம். என்ன குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் அதை நீக்கி போட வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரோடு சொல்லியிருக்கிறார் இப்படி நம்மளுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நம்மளுக்கு ஐஸ்வர்யம் கர்த்தர் தான், நம்மளுக்கு ஆசீர்வாதம் கர்த்தர் தான். 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிற கர்த்தர் நம்ம ஆரம்பத்தில் தியானித்தோம் பார்த்தீங்களா, 1 மடங்கு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். கர்த்தருடைய கோபமும் கர்த்தருடைய சாபம் நம்ம வீட்டில் இல்லாதபடி நம்ம பார்த்து கொண்டோம். ஆனால் உண்மையிலே நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? கர்த்தர் சமூகத்தில், கர்த்தர் கரத்தில், கர்த்தர் பாதத்தில், கர்த்தருடைய வார்த்தையில். நம்ம எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும்
ஏதோ ஒரு வியாதி வந்துடுது, பலவீனம் வந்துடுது, கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு பாரம் இருதயத்தை அப்படியே அமுக்கி கொண்டு இருக்கு. ஆனால் இந்த நாளில் சாபமும் கர்த்தருடைய கோபமும் மாத்திரம் நம்ம வீட்டில் இல்லாமல் நாம் பார்த்து கொள்ளுவோமானால் எல்லா இடங்களிலும் கர்த்தர் சொல்கிறார், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் மாப்பு செய்கிற தொட்டியும் எண்ணெயும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்திற்கு தகுதி உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை இன்னும் பலப்படுத்தும்படியாக, இன்னும் அநேகருக்கு கர்த்தர் நம்மை எடுத்து ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக, நம்மளை கொண்டு தேவ நாமம் தேசத்தில் மகிமைப்படும்படியாக, நம்மளை பார்க்கும்போது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும்படியாக, இந்த நாளில் ஒன்றும் இல்லை தான், இந்த நாளில் ₹1 கூட இல்லாமல் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தருடைய சாபமும் பாவமும் கர்த்தருடைய கோபமும் உங்கள் வீட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு குறைவு தான் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? யோபுவை போல யோபு எல்லாம் இழந்து தான் நின்னார். ஆனால் நிறைய கேள்வி கேட்கல. அவர் பார்த்தார், சிநேகிதருக்காக செபித்தார். நீங்களும் இந்த நாளில் தேசத்தில் அநேகர் தேவ கோபத்தினாலும் அநேகர் தேவ சாபத்தினாலும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் போது உங்களுக்கு கோபமும் தேவனுடைய சாபமும் உங்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக செபித்து பாருங்கள். கண்டிப்பாக கர்த்தர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதமே நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இதில் ஏதாவது ஜெப காரியத்தில் குறைவு இருந்தாலும் அந்த பாத்திரம் நிரம்புற வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் தடையாகி கொண்டே இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களானால் சாபத்தில் இருக்கிறவர்களுக்காக, பாவத்தில் இருக்கிறவங்களுக்காக, தேவனுடைய கோபத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்ம சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி, உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் 1000 மடங்கு நித்தியத்தில் நாம் பார்ப்போம். இம்மையிலையும் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி நம்மை பூரணமாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தரின் ஆசீர்வாதமே நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை தரும்படியாக கர்த்தர் வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையிலும் உங்கள் வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் கோபமோ தேவனுடைய கோபமோ தேவனுடைய சாபமோ எங்கள் குடும்பத்தில் வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும்படியாக ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்துருக்கிறாங்களோ, யாரெல்லாம் இனி ஆண்டவரே அப்பா இதுக்காக ஜெபிக்க போகிறாங்களோ, அவங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. உங்கள் நாமம் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பூரணப்படட்டும் அப்பா. அநேகர் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, வியாதியில் இருக்கிறாங்க, பலவீனத்தில் இருக்கிறாங்க, வழி தெரியாமல் இருக்கிறாங்க, என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிற வேளையில் தூதர்களுக்கு இந்த நாளிலே கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கள் மேல் வந்து பூரணமாய் பலிக்கும்படியாக கட்டளை கொடுத்து ஷகலி தனம ஹதுரி ஷகல ரிபதுரா கரபரிஷிகல் அதுனா மஹதுர ஷகல ரபதுர பலப எல்லா ஆசீர்வாத குறைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக கட்டளை கொடுக்கிறேன். ஷிகாலா தூராலபா தரித்திரத்தின் ஆவியை குடும்பத்தை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. தரித்திரத்தின் ஆவியை பிள்ளைகளை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. தரித்திரத்தின் ஆவியை தேசத்தில் கிரியை செய்ய உனக்கு இடமில்லை. ஷகலா தூராலரா இப்பொழுதே ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தினால உங்கள் ஐஸ்வர்யத்தினால் நாங்கள் நிரப்பப்பட ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. இந்த வார்த்தையை ஆண்டவரை உறுதிப்படுத்துங்க. ஜெபத்தில் இணைந்திருந்த ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறேன். அடியாளுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஊழியத்தையும் ஆண்டவரை இந்த ஜெப ஆண்டவரை அப்பா காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் காலத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் 3 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிச்சிருக்கோம். தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம், தேவனுடைய ஆசீர்வாதம். யோபுவை போல யோபுவினுடைய முடிவையும் நம்ம பார்க்கணும். நம்ம கோபத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்ம விடுதலையாக இருப்போமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்கிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு
சாதகமாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து தேசத்துக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக, தேவ கோபத்தோடு சாபத்தோடு ஆண்டவரை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு இப்போ இருக்கிறத பார்க்காதீங்க. இனிமேல் கர்த்தர் செய்ய போகிற ஆசீர்வாதம் பெருசாக இருக்கும்னு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. நேற்றைய தினத்தில் தியானித்தது போல் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவர் ஆனது போல இந்த நாளிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையின்படி 3 ஜெப குறிப்புக்கு ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபத்திலே கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதமாக ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். ஏதாவது உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குமானால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.